இன்னைக்கு இதுல நான் சொல்ற அந்த வார்த்தையில நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. என்னங்க கொடுக்குறீங்க, கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும்லாம் சொல்றாங்க. ஒன்னத்தையும் காணுமே. அப்பலேருந்து இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், கஷ்டமே வாழ்க்கையா போச்சு, வாழ்க்கையே கஷ்டமா போச்சு அப்படின்னு புலம்புறவங்க தான் நம்ம சுத்தி இருக்கிறதுல அதிகமான நபர்கள். ஆனா பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமா ஈஸியா அப்படின்னா சில பேர் பல பேர் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம். சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியான விஷயம். பணம் சம்பாதிக்கிறத போல ஈஸியான விஷயம் உண்மை கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இந்த இரண்டு நபர்களுமே நம்மோட டிராவல் பண்ற நபர்கள் தான். இன்னைக்கு அதற்கான ஒரு வாய்ப்பை தான் சுலபமா கிடையாது, கண்டிப்பா இதுவும் ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆனா அந்த கஷ்டத்துக்கு ஒரு லிவரேஜ் இருக்கு, ஒரு டூல் இருக்கு, அது ஈஸியாகிறதுக்கு. அந்த காலத்துலாம் ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னா நடைப்பயணமா போவாங்க. அப்புறமா இல்லைன்னா ஒரு வண்டி வச்சுட்டு மாட்டு வண்டி அந்த மாதிரி வச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வாகனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மாட்டு வண்டிங்கிறது குதிரை வண்டியில போகும்போது இன்னும் வேகமா இருந்தது. அதை விட காரு, பஸ், ட்ரெயின் இதெல்லாம் வேகமா இருந்தது. இன்னைக்கு அதை விட வேகமா போக வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் எதுல ப்ரிஃபர் பண்றாங்கன்னா ஃபிளைட். இங்கெல்லாம் நம்ம ஃபிளைட் யூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கம்மி. அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஹவர் 4 ஹவர் ஜேர்னி இருக்கிற ஊருக்கெல்லாம் கூட அவங்க ஃபிளைட்ல தான் போவாங்க. எப்படி போய் இங்க டவுன் பஸ் ஏறுற மாதிரி அங்க ஃபிளைட் ஏறுறதுங்கிறது அவங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கும். போகும்போது இங்க ரயில்வே டிக்கெட்ல ரயிலெல்லாம் இப்போ மெட்ரோலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. போகும்போது ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே எங்க போறோம்னு டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே போயிடலாம். அதே மாதிரி ஃபிளைட் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கு டிராவல் பண்றது. அப்ப இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயங்கிறது நேரம் தான். நேரம் ஈக்குவல் டு மணி. எங்க அப்பா பஸ்ல போனா ஒரு 30 காசு மிச்சமாகுமே அப்படின்ட்டு சைக்கிள்ல போவார். நான் பாம்பேக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் போகும்போது ட்ரெயின்ல தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னோட சன் எல்லாம் எம்பிஏ படிக்கும் போதே எங்க டேராடூன்ல படிச்சாரு. ஆல்வேஸ் ஹி ப்ரிஃபர் ஒன்லி டு கோ பை ஃபிளைட். அவர் ட்ரெயின்ல வந்து ஒரு ட்ரிப் கூட போனது இல்லை அங்க போகும்போது. இப்ப நமக்கும் பழகி போச்சு. இப்ப கடைசியில பாம்பே போகும்போது ட்ரெயின்ல போனா 24 ஹவர்ஸ் டிராவல் ஆகும். இது ஒரு 2.5 ஹவர்ஸ்ல முடிஞ்சிடும். டைம் முக்கியம், அதனால ஃபிளைட்ல தான் போயிட்டு வர வேண்டும். நேரத்தை நாம சம்பாதிக்க வேண்டும். நேரத்தை சம்பாதிச்சா பணத்தை சம்பாதிக்க வேண்டும். மிகப்பெரிய பணக்காரர்கள் என்ன செய்யறாங்க, நேரத்தை விலை கொடுத்து வாங்குறாங்க. அதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? இப்ப நான் சொல்றதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. இந்த விஷயத்த இன்னைக்கு ஒரு 3 விதமா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட், நிலத்தை உழுவும் தெரியுமா? எதுக்காக? அந்த விதையை போட்டா முளைக்கணும், அதுக்கு தயார் பண்ணணும். அதே மாதிரி உங்களை தயார் பண்றதுக்காக உழற மாதிரி ஒரு விஷயம், ஒரு சின்ன ட்ரைனிங் மாதிரி இருக்கும். எதுக்காக இந்த செஷன், எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க, எதுக்காக இந்த வாய்ப்பு, எதனால இந்த வாய்ப்பை வச்சு நீங்க முன்னேற முடியும், இந்த வாய்ப்பை வச்சு முன்னேறதுக்கான டூல் என்ன, 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன், இது வந்து உங்களுக்கு என்ன சொல்யூஷன், என்ன வருமானம் வரப்போகுது. இதை தவிர கடைசியில டைம் இருக்கும்போது இதுல இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க, இதே மாதிரி சில விஷயங்களை நீங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நாம எல்லாருமே பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொருத்தர் கூட சம்பாதிக்கிறாங்க, ஒவ்வொருத்தர் கம்மியா சம்பாதிக்கிறாங்க. இது ரெண்டுத்துக்குமே வேரியேஷன் எவ்வளவு இருக்குன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சில பேரால கல் எவ்வளவு தூக்க முடியும், அவங்க எடை எவ்வளவு இருக்கோ அதுல ஒரு 10% 20% தூக்க முடியும். ஆனா ஒரு சிலர் அவங்க எடை போல பல மடங்கு எடையை தூக்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்க வெயிட் லிஃப்டிங் பாத்தீங்கன்னா 300 கிலோ எடைய தூக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. 300 பவுண்ட் எடையெல்லாம் தூக்குறவங்க இருக்காங்க. ஏன் இந்த வித்தியாசம்? அவங்க பயன்படுத்தும் முறை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, அதற்கான பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டும் சேர்ந்துதான் இந்த விஷயங்கள். பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது முயற்சி மட்டும் இருந்தா போதாது, ஒரு பயிற்சி வேணும். அந்த பயிற்சியை தான் இங்க நீங்க பாக்குறீங்க. முயற்சி அடுத்து எடுக்க போறீங்க. ஏன் இந்த செஷன் நீங்க அட்டன் பண்ணுங்க? ஆக்சுவலி இந்த செஷனுக்கு உங்களுக்கு யாரும் டிக்கெட் போட்டு கூப்பிடல அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? யாராவது டிக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய், ஆக்சுவலி இதோட ஒர்த் வந்து 499, 499 ரூபாய் கட்டி தான் நீங்க யாராவது வந்திருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 500 ரூபாய் காசு கட்டி தான் சார் வந்திருக்கேன், என்கிட்ட டிக்கெட்டை கொடுத்துட்டாங்க
அப்படின்னா சொல்லுங்க. யாரும் இல்ல? ஓகே, வெரி குட். அப்ப உங்களுக்கு இது வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. நாலேஜ் வந்து எப்போதுமே இலவசமா கிடைக்கும். ஆனா எடுத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். உங்க எல்லாருக்கும் இந்த நாலேஜ் எடுக்கணும் வந்திருக்கிற உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். உங்க மனதை திறந்து வைத்துக்கொண்டு நீங்க இங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியும். வாய்ப்புகள் இப்படி வரும், போகும். வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. ஆனா ஒரு சமயம் வரும்போது நீங்க சட்டை புடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வை தரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீ புதிதா வந்த நபர்கள் இங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா கடைசி வரைக்கும் இருந்து பாருங்க. இங்க சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் இருக்கும், தெரியாத விஷயங்களும் இருக்கும். ஏதோ ஒரு ஸ்பார்க், ஒரு காடு தீப்பற்றி எரியறதுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் போதும். அப்ப ஒரு ராக்கெட் பல லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு என்ன வேணுங்க? ஒரே ஒரு சின்ன ஸ்பார்க். ஆக்கும் சக்தியும் அந்த ஸ்பார்க்ல இருக்கு, அழிக்கும் சக்தியும் அந்த ஸ்பார்க்ல இருக்கு. இதுல உங்களை ஆக்கும் சக்தியா இந்த ஸ்பார்க்க நீங்க எடுத்துக்க போறீங்களா? என்னைய உட்காந்து கதை கதையா சொல்லிட்டு இருக்காரு, கலர் கலரா படம் போட்டு காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நீங்க அழிக்கும் சக்தியா அந்த ஸ்பார்க் எடுத்துக்க போறீங்களா? அது உங்க கையில தான் இருக்கு. இரண்டுமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம முன்னாடி ஒரு மொபைல் இருக்கு, அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நீங்க எதை எடுத்துக்க போறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நாம எதை ப்ரிஃபர் பண்ணுவோம்? கண்டிப்பா நல்ல விஷயத்தை தான் ப்ரிஃபர் பண்றோம் இல்லைங்களா? அதனால நீங்க என்ன செய்யணும்? உங்க டைமை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்க முன்னாடி இருக்கு. நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதை நீங்க இக்னோர் பண்ணா, இது வேண்டாம்னு ஒதுங்கினா பெருசா இன்னும் இழப்பு கிடையாது. இந்த 1 மணி நேரத்தை நீங்க வேற ஏதாவது சீரியல் பார்க்கறதுக்கோ, இல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாவது படம் பார்க்கறதுக்கோ, யூடியூப்ல ஏதாவது ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கோ யூஸ் பண்ணலாம். ஆனா வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு முறை தான் வரும். நேரம் அப்படிங்கிறது வீணடிச்சிட்டீங்க அப்படின்னா பின்னாடி வருத்தப்படும். நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு வருத்தப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு இங்க சென்னையில ஒரு இடம் வந்து வெறும் 90,000 ரூபாய். அப்ப பிசினஸ்ல கொஞ்சம் ரொட்டேஷன் ஏதாவது பண்ணிட்டு அந்த 90,000 ரூபாய் எடுத்து வச்சிருந்தா குன்றத்தூர்ல நான் அந்த இடம் வாங்கியிருக்கேன். கிட்ட 1 கிரவுண்ட் இடம். இன்னைக்கு நான் சில கோடிகள் கொடுத்தாலும் வாங்க முடியாது. அப்ப வரும்போது எனக்கு அங்க பாசிட்டிவ் அப்படின்னு நிறைய இருந்தாலும் இது வந்து பட்டாலாம் வாங்கணுங்கிறாங்க, அது வாங்கணுங்கிறாங்க, இது வாங்கணுங்கிறாங்க அப்படின்ட்டு அதுல இருந்த நெகட்டிவ பார்த்தேன். அதுல இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தேன். அது என்னால முடியுமா? அதை வாங்க முடியுமா? அதை வச்சுக்க முடியுமா? அது போயிடுமா? இப்படின்னு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ல அதை மிஸ் பண்ணேன். அதனால இன்னைக்கு பல கோடி ரூபாய் இழப்பு எனக்கு. அதே மாதிரி யாரும் பின்னாடி ரெக்ரெட் பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் கவனமா பாருங்க, கவனமா கேளுங்க. நான் கவனமா பேசுறதுக்கு முயற்சி பண்றேன். இது கண்டிப்பா ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கு. இந்த ப்ரோக்ராம் யாருக்காக? நீங்க ஏற்கனவே ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பவராக இருக்கலாம். காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரே வேலை, 365 நாள் இதே வேலை செய்யறதுக்கு ஒரே பாஸ்டர் திட்டு வாங்குறதுக்கு பதிலாக அவங்க வீட்டுக்காரங்க திட்டுறாங்க, சூப்பர்வைசர் திட்டுறாங்க, கூட வேலை செய்யறவங்கள்ட்ட ஒரே பஞ்சாயத்தா இருக்கு, ஒரே பாலிடிக்ஸா இருக்கு அப்படின்னு பிரச்சனையில இருக்கிற எம்ப்ளாயர்ஸா இருக்கலாம். இல்ல போதும் என்ற பொன்மனம் பொன் செய்யும் மருந்து, எனக்கு ஏதோ வருதுப்பா, என் லைஃப் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கிற ஒரு வேலை செய்யும் நபராக கூட இருக்கலாம். அல்லது பிசினஸ் ஓனரா இருக்கலாம், ஒரு தொழில் செய்பவரா, எக்ஸ்ட்ரா நேரம் உழைத்துக் கொண்டு, எக்ஸ்ட்ரா நாலேஜ் எடுத்துக்கிட்டு, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு, எக்ஸ்ட்ரா கடனோட இருக்கிற ஒரு தொழில் செய்யும் முனைவோராகவும் இருக்கலாம். இல்லப்பா நான் ஒரு மருத்துவர். என்ன மருத்துவர்? இயற்கை மருத்துவராக இருக்கலாம், இல்ல அலோபதி மருத்துவராக இருக்கலாம், அல்லது மருத்துவம் சார்ந்த துறைகள்லாம் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒண்ணுல இருக்கலாம். மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கலாம். உங்களுக்கான டீச்சர்ஸ், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு ஏனியா இருக்கணும், அவங்க அங்கேயே இருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நமக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்லாம் அங்கேயே இருப்பாங்க. ஆனா அவர்கிட்ட படிச்ச மாணவர்கள்லாம் யுஎஸ்சி, யூகே, ஆஸ்திரேலியா இப்படின்னு பல இடங்களுக்கு பல உயர்வுகளுக்கு செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க சந்தோஷம் என்ன? மற்றவங்களும் தூக்கி விட்ட சந்தோஷத்திலேயே அவங்க ஒரு பேஷனேட்டா அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு அறிவுக்கண் திறக்கும் ஆசிரியர்களா இருக்கலாம். ஹோம் மேக்கர்ஸ், இந்த ஹோம் மேக்கர்ஸ் தான் நம்ம ரொம்ப கம்மியா அடையப்படுறோம். ஒரு வேலைக்கு போறவங்களோட, ஒரு தொழில் செய்கிறவங்களோட அதிகமா உழைப்ப போடுறது யாருன்னா இந்த ஹோம் மேக்கர். ஆனா அவங்களுக்கு தேவையான அளவு ஒரு கையில காசு இருக்கான்னு இல்லை. கையில ஒரு 2,000 ரூபாயோ ஒரு 5,000 ரூபாய் மாதத்திற்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அவங்களோட ஹாப்பினஸ் அப்படிங்கிறதுக்கு அளவே கிடையாது. அதே மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்ததுன்னா என் காசு அப்படிங்கிற மாதிரி ஒரு நான் வீட்டுல இருந்தபடி செய்ய முடியுமா அப்படின்னு தேடும் நபரா இருந்தா உங்களுக்கானதுதான் இந்த செஷன். இல்லப்பா நான் படிக்கிறேன், நான் இப்போ ஒரு காலேஜில் சேர்ந்தேன், நான் இங்க படிக்கும் போதே
என்னை எதிர்காலத்தை திட்டமிடணும். எங்க அப்பா அம்மா கையை எதிர்பார்க்காம என்னோட செலவுகள், என் படிப்பு செலவை நானே பார்த்துக்கணும். என்னோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இப்ப ஏங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க, எக்ஸ்ட்ரா சர்டிபிகேஷன் கோர்சஸ் படிக்க வேண்டியிருக்கு. என்ன அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் இதுதான். அப்பா வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா எனக்கு, ஆனா இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு, ஏன் சேமிப்பெல்லாம் கரைஞ்சுக்கிட்டே இருக்கு, இப்படியே கரைஞ்சுக்கிட்டே போச்சுன்னா ஒரு கட்டத்துல நான் கடன் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடும். எனக்கு பென்ஷன் அதே மாதிரி எல்லாம் இல்ல, எனக்கு ஒரு வருமானம்னு இருந்ததுன்னா அந்த சேமிப்பை ஓரளவு அப்படியே பாதுகாக்க முடியும், அப்படியே ஏதோ மெயின்டைன் பண்ணி போயிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிட்டையர்ட் பொசிஷனா இருக்கீங்களா? உங்களுக்கானதான். அதனால எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அது மூலமா நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் நபரா இருக்கீங்களா? அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா உங்களுக்கானதுதான். ஓகே, இன்னைக்கு காலகட்டத்துல உண்மை நிலை என்ன? எல்லாருக்கும் ஒரே 24 மணி நேரம் தான், அதே சூரியன் தான், அதே சந்திரன் தான், அதே இன்டர்நெட் தான். இன்னைக்கு எல்லாருக்கும் 5G வந்துருச்சு இல்ல? 5G மேக்சிமம் எல்லாத்தையுமே இருக்கு, அதே இன்டர்நெட் தான். இருந்ததுனாலும் எல்லாரோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது வேற வேற மாதிரி இருக்கீங்க. இந்த கேள்வி உங்க மனதில் எழுகிறதா? ரியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற ரிசோர்சஸ், வாய்ப்புகளை நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன். ஒரு கிளாஸ்ல படிக்கிற 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 40 பேர் முதல் மார்க் வாங்குறது இல்லை. அதுல கவனமா பாக்குறவங்க, கவனத்தோட ஈடுபாட்டோட போக்கஸ்டா இருக்கிறவங்க முதல் மார்க் வாங்குறாங்க. லாஸ்ட் பெஞ்சஸ் சொல்லி கலாய்க்கிறது, சண்டை போடுறது, அங்க இங்க வேடிக்கை பார்க்கறது, மனசை சிதற வர்றது, கேம்ஸ்ல கவனம் செலுத்துறது, இதே மாதிரி கவன சிதறல்கள் இருக்கவங்க என்ன கடைசி மார்க் வாங்குறாங்க. அப்ப இங்க என்ன வேணும் அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் வேணுமா அப்படின்னா வேண்டாம். அதிர்ஷ்டம் வேணுமா அப்படின்னா வேண்டாம். எஜுகேஷன் வேணுமா அப்படின்னா தேவையில்லை. ஆக்சுவலா இன்னைக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது நமக்கு எதுக்காக இருக்குன்னா, மற்றவங்கள்ட்ட போய் ஒரு அடிமை வாழ்க்கை வாழறதுக்கான ஒரு விஷயமா தான் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. ஆனா ஒரு சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணினா என்ன நடக்கும், அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, கடுமையா வேலை செய்யறாங்க, ஒர்க் ஹார்ட். நம்மள என்ன சொல்லி வளர்த்துருக்காங்க, நல்லா படி, நல்ல வேலைக்கு போ, இப்படி சொல்லிதான் வளர்த்துட்டாங்க. நம்ம மைண்ட்ல சின்ன வயசுலயே விஷத்தை போட்டு வளர்த்துட்டாங்க. அதனால நம்ம என்ன செய்யறோம், கடுமையா உழைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் காசு வேணுமா, இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு உழைக்கிறோம், இன்னும் கொஞ்சம் எனர்ஜியை போட்டு உழைக்கிறோம். ஆனா என்ன கிடைக்குது, லிமிட்டட், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ரிசல்ட் கிடைக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வருமானம் வரும். இன்கம், நம்முடைய வருமானம் எதை பொறுத்து இருக்குன்னா, நாம என்ன செய்யறோமோ, எவ்வளவு செய்யறோமோ, எப்படி செய்யறோமோ அதை பொறுத்து இருக்கு. இது ஹார்ட் ஒர்க். ஆனா ஸ்மார்ட் ஒர்க்னு இருக்கு. ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி நாம செய்ய வேண்டிய வேலையை ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதன் மூலமா செய்யும்போது மிக குறுகிய அளவு, மிக சின்ன அளவு எஃபர்ட், பெரிய ரிசல்ட். சின்ன கல்லு பெத்த லாபம். இந்த லிவரேஜ் அப்படிங்கிறது அந்த ரிசல்ட்டை பன்மடங்கா நமக்கு மாத்தி தருது. அதுதான் ஒர்க் ஸ்மார்ட்டர் அச்சீவ் மோர் அப்படிங்கிற விஷயம். லிவரேஜ்னா என்ன? இந்த நெம்புகோல் தத்துவம் அப்படிங்கிறது என்னங்க, நாம எவ்வளவு போல மக்களை உருவாக்கணும், பீப்புள் அதிகமா இருக்கணும், டெக்னாலஜி அதிகமா யூஸ் பண்ணணும், சிஸ்டத்துல நாம அடாப்ட் ஆகணும், சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும், ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணணும். இப்படி பண்ணும்போது இது எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும் போது இது என்னன்னா லிவரேஜ் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு ஊபர். ஊபர்ங்கிறது என்னங்க, ஊபர் ஓலாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு சொந்தமா ஒரு கார் கூட கிடையாது. ஆனா அதிகமா கார் வர்றது எந்த கம்பெனிக்காக அப்படின்னா ஊபருக்காக தான். ஏன், அவங்க ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டாங்க. வெறும் உங்க போன் இருக்குல்ல, அந்த போன் தான், எல்லார் கையிலும் இருக்கிற போன் தான் சிஸ்டம், ஒரு ஆப் கிரியேட் பண்ணிட்டாங்க, அது மூலமா அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஏர்பிஎன்பின்னு ஒண்ணு இருக்கு. காலியா கிடக்கிற ஹோட்டல்லாம் பிடிச்சி இதுல கனெக்ட் பண்ணி அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கு, ஒரு சேவை இருக்கு, இன்னொன்னு மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தேவை இருக்கு. இந்த சேவையையும் தேவையையும் இணைக்கும் பாலமா செயல்படுறது மூலமா அவங்க காசு சம்பாதிக்கணும், ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டாங்க. அமேசான். அமேசான் என்னங்க, ஃபர்ஸ்ட் வந்து புத்தகத்தை விற்பதற்கான துவங்கப்பட்ட கடை.
ஆனா இன்னைக்கு உலகம் முழுக்க பல கோடி பொருட்களை விற்கிறாங்க. அமேசான் மேனுஃபேக்சர்ஸ் வெரி லிட்டிலா, ஏதோ ஏஐ தப்பா போட்டிருக்கான். இங்க யாராவது பதில் சொல்ல முடியுமா? அமேசான் ஏதாவது தயாரிக்கிறாங்களா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒரு நிமிஷம், கரெக்டா ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷத்துல யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்ப்போம். அமேசான் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்களா? ஆனா அவங்க மிகப்பெரிய சந்தையை வச்சிருக்காங்க. ஊசி முதல் உலகத்துல இருக்கிற காரு எல்லாத்தையுமே விற்கிறாங்க. ஆட்டோமேட்டிவ்ல இருந்து எல்லாத்தையுமே விற்கிறாங்க. அப்ப ஏதோ தப்பா இருக்கா போட்டது? ஓகே, யாராவது ஏதாவது தயாரிக்கிறாங்களா அப்படின்னு போடுங்க சார். அடுத்தது கொஸ்டின். பிசினஸ் லிவரேஜை யூஸ் பண்றதுங்க, இண்டிவிஜுவல் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? மிகப்பெரிய பிசினஸ் ஜாம்பவான்கள் மட்டும்தான் அந்த லிவரேஜை யூஸ் பண்ணணுமா? ஒரு தனி மனிதனால யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ண முடியும். நாமளும் என்ன செய்யணும்? பீப்புளை, மக்களை ஒருங்கிணைக்கணும், டெக்னாலஜியை ஒருங்கிணைக்கணும், சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும், ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கணும், சரியான ப்ராடக்ட்ஸை டூல்ஸை யூஸ் பண்ணிக்கணும். எவ்வளோக்கு நாம நம்ம லைஃப்ல, மற்றவங்களோட லைஃப்ல இம்பாக்டை கிரியேட் பண்றோமோ, எவ்வளோக்கு குறைவான உழைப்பு அதிகமான சிஸ்டம் அப்படிங்கிற விஷயத்துல ஈடுபடுறோமோ அவங்களுக்கெல்லாம் இந்த லிவரேஜ் அப்படின்னு கிடைக்கும். யார் போட்டிருக்கீங்க? ஏதாவது போட்டிருக்கீங்களா? நோ சார், நோ சார், நோ சார். நான் முன்னாடியே சொன்னேன், ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. நாங்க ஒரு நிமிஷம் டைம் கொடுத்திருந்தேன். அந்த ஒரு நிமிஷம் டைம் முடிஞ்சு போச்சு. நீங்க இந்த நேரத்துல கூகுள்ல சர்ச் பண்ணிருந்தீங்கன்னா, வாட் டஸ் அமேசான் மேனுஃபேக்சர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா கூகுள் ஆண்டவர் பதில் சொல்லியிருப்பாரு. எக்கோ டாட் ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் பண்றாங்க. அலெக்சா அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? அலெக்சான்னு பாட சொன்னா அது பாடும், மியூசிக் போட சொன்னா போடும். அதெல்லாம் அமேசானோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ். அவங்க ரொம்ப கம்மியான ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்றாங்க. பட் ஆக்சுவலா அது ரீசெண்ட் காலத்துல தான் அதே மாதிரி ஸ்டிக் ஒன்று, டிவிக்கான ஸ்டிக், குரோம் ஸ்டிக் அப்படின்னு ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. சாதாரண டிவியை ஸ்மார்ட் டிவியா மாத்துறதுக்கு. அதே மாதிரி ரொம்ப லிமிட்டடா பண்றாங்க. நீங்க யாராவது இதே மாதிரி ஸ்மார்ட்டா ஒரு விஷயத்த செஞ்சு பண்ணியிருந்தா ஒரு பிரைஸ் கிடைச்சிருக்கும். மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த பிரைஸ் எனக்கு தான். தேங்க்யூ வெரி மச். ஆனால் உஷாரா இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போது லபக்குன்னு பிடிச்சிக்கணும். ஓகே டன். நாமளும் லெவரேஜஸை யூஸ் பண்ணணும். இப்போ 4 விதமா இருக்கு. அதாவது இதை 4 குவாட்ரண்ட்னு சொல்லுவாங்க. வேலைக்கு போறவங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டு, பிசினஸ் பண்றவங்க, இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு 4 விதமான குவாட்ரண்ட் சொல்லுவாங்க. இப்போ இங்க என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயின்னு பார்ப்போமே. வேலைக்கு போறது லிமிட்டட் டைம் தான். அவங்க வேலைக்கு போய் போக்குவரத்துக்கு, சாப்பிட்றதுக்கு, திருப்பி வேலை செய்யறது எல்லாம் போக உங்களுக்கு கிடைக்கிற நேரம் அப்படிங்கிறது மிக குறைந்த நேரம். சில பேர் செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு இருக்காங்க, சொந்தமா தொழில் செய்யறவங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? லிமிட்டட் டைம், அன்லிமிட்டட் டைம் இல்ல, லிமிட்டட் டைம் தான். ஏன் அப்படின்னா அவங்க சொந்தமா தொழில் செய்யறதுனால அவங்க சொந்தமா அங்க ஈடுபடணும். அவங்க உழைப்புக்கு ஏற்றதான் ஊதியம். அவங்க எவ்வளவுக்குள்ள உழைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு ஊதியம். ஆனா கடன் ஜாஸ்தி, டென்ஷன் ஜாஸ்தி, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி. ஆனா பிசினஸ் ஓனர்ஸ்ங்களுக்கு என்ன அப்படின்னா, டைம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நினைச்சா லீவு, நினைச்சா வேலைக்கு போவாங்க, நினைச்சா ஊருக்கு போவாங்க, உலகம் சுத்தி பார்ப்பாங்க. அவங்க சிஸ்டம் அவங்களுக்காக வேலை செய்யும். சில இன்வெஸ்டர் இருக்காங்க, அவங்க பணம் அவங்களுக்காக பணம் வேலை செய்யும். இப்ப இடது பக்கம் இருக்கிற 2 குவாட்ரண்டா, வலது பக்கம் இருக்கிற 2 குவாட்ரண்டா? நமக்கு எல்லாருமே வலது பக்கம் போகணும்னு தான் ஆசை. ரைட் சைட் பொறுத்து தான் ரைட் டெசிஷனா இருக்கும் இல்லைங்களா? இப்ப ட்ரெடிஷனலா எப்படி வேலை செய்யறாங்க? சம்பாதிக்கிறாங்க, வேலை செய்யறதை நிறுத்தினா இன்கம் ஸ்டாப், அவ்வளவுதான். நம்ம பணத்தை, நேரத்தை வித்து பணத்தை வாங்கிக்கிறோம். டைம் இல்லைன்னா இன்கம் இல்லை. அதே மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும். இது லிவரேஜ் இன்கம்னா என்னங்க? ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணணும், அந்த சிஸ்டம் நமக்காக ஒர்க் பண்ணணும், அதுல இருந்து தொடர்ந்து வருமானம் வந்துட்டே இருக்கும். இந்த விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்? இது ரொம்ப மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப குறைந்த முதலீட்டுல, குறைந்த என்ட்ரி காஸ்ட்ல நாம பிசினஸ் ஆரம்பிக்க முடியும். இதுக்கு வேலை ஆட்கள் தேவையில்லை, ஒரு இடம் ஷாப் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தேவையில்லை.
இன்வென்ட்ரி நான் நிறைய ஸ்டாக் வைக்கணுமா, இந்த ஸ்டாக்ல பத்து அந்த ஸ்டாக்ல பத்து வாங்கி அடுக்கி வைக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. இது செய்யணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டா போதும், இதுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். இது ஒரு டீம் ஒர்க். எல்லாரும் சொல்லுவாங்க, நிறைய வெளில போனாலே சொல்லுவாங்க, இது பிரமிட் ஸ்கீமா, ஸ்கேமா, இது ஒன்லி எக்ஸ்ட்ராவர்ட். ரொம்ப அப்படி பேசிட்டே இருக்காங்க பாருங்க, அப்படி வாய் மூடாம இப்ப நான் பேசுற மாதிரி பேசிட்டே இருந்தாதான் செய்ய முடியும். வெறும் அதுல அதிர்ஷ்டசாலிங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே என்ன அப்படின்னா, எவரி ஒன் இங்க இருக்கிற, முன்னாடி சொன்னல, ஸ்டூடெண்ட்ஸ், வேலைக்கு போறவங்க, பிசினஸ் பண்றவங்க, ஹோம் மேக்கர்ஸ், மேல் ஃபீமேல் ரிட்டையர்டு, எல்லாருமே இதை செய்ய முடியும். எப்படின்னா கத்துக்கணும், தொடர்ந்து அதை செயல்படுத்தணும், செயல்ல இருக்கணும். அதே மாதிரி ஒரு நியாயமா ஒரு விஷயத்த செய்யணும், கடைபிடிக்கணும், நியாயத்தை கடைபிடிக்கணும், கஸ்டமருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். இதெல்லாம் என்ன ஆகும் உங்களுக்கு, இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகும், நாம இதுல ஜெயிக்க முடியும். அதனால இந்த வதந்திகளை நம்பாதீர்கள், நிஜத்தை நீங்க உள்ள வந்து பார்த்தாதான் தெரியும். சரி, எலிக்சர் மிக்ஸுங்கிறது எதுக்காக? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஓகே, எலிக்சர் மிக்ஸுங்கிறது எதுக்காக? இது நேச்சுரல் வெல்னஸ் ப்ராடக்ட் தான். இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறது ஆரோக்கியமா இருக்கு. காசு, ஆரோக்கியம், இது ரெண்டும் தான் மார்க்கெட்ல ரொம்ப தேவையான அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கு. இது என்ன அப்படின்னா, நம்ம வாங்கி யூஸ் பண்றோம், ஷேர் பண்றோம், அதுல இருந்து இன்கம் சம்பாதிக்கிறோம். ரொம்ப சிம்பிளான இது. இங்க ஒவ்வொரு நாளும் 8:30க்கு இதே நேரத்துல, இதே ஜூம் லிங்க்ல திங்கட்கிழமை சனிக்கிழமை இந்த ஜூம் லிங்க், மற்ற நாள் இன்னொரு ஜூம் லிங்க்ல உங்களுக்கு டெய்லி இதை பத்தின அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். உங்க கம்யூனிட்டி, இப்போ உங்களுக்கு ஒருத்தர் இன்வைட் பண்ணிருப்பாங்க இந்த செஷனுக்கு இல்லைங்களா, அவர்கிட்ட உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அவருக்கு ஒரு மென்டார் இருப்பாங்க, அவர்கிட்ட சப்போர்ட் கிடைக்கும். எங்களை மாதிரி சில லீடர்ஸ்ட இருந்தும் உங்களுக்கு சப்போர்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். இங்க லெவரேஜ் என்ன, ப்ராடக்ட். இங்கே ஹீரோங்கிறது ப்ராடக்ட் தான், ப்ரூவன் ரிசல்ட். அதை பத்தியும் நம்ம பார்ப்போம், ப்ராடக்டை பத்தி நம்ம பார்ப்போம். அடுத்தது ட்ரைனிங் கிடைக்கும், ஒரு சிஸ்டம் ஜென்ரேட் ஆகும், டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க ஒரு டீம் கிரியேட் ஆயிடும். அதுல என்ன ஆகும், இதன் மூலமா ஒரு வியாபார வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸ்மார்ட்டா லிவரேஜ் பண்ணா பெரிய வருமானத்தை உருவாக்க முடியும். சக்சஸ் ஃபார்முலாங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க, கத்துக்கணும், அதை அப்ளை பண்ணணும். நாலேஜ் இஸ் பவர் பாங்க, ஆனா அப்ளைடு நாலேஜ் இஸ் தான் பவர். ஷேர் பண்ணணும், மற்றவங்களுக்கு சொல்லணும், இந்த விஷயத்த டூப்ளிகேட் பண்ணணும், அதை மேம்படுத்தணும், இந்த விஷயத்த திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணணும். நீங்க உங்களுக்கு சொல்லி தரவங்கள்ட்டையும் இதை சொல்லி தரணும். அப்ப என்னங்க, கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயம் செய்யும்போது நீங்க மாஸ்டர் ஆக முடியும். இங்க என்ன வேணும், சக்சஸ்ங்கிறது ஒரு ஸ்கில். அது பிறக்கும் போது வரதில்லை, யாருக்குமே பிறக்கும் போது வரதில்லை, நாம உருவாக்கிக்கிறது தான். நீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில், தொடர்ந்து செயல்படுத்துற ஸ்கில், ஃபாலோ அப். ஒருத்தட்ட சொல்லிட்டு, நீங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒருத்தட்ட சொல்றாங்க அப்படியே விட்டுறாங்க, திருப்பி ஃபாலோ பண்றது இல்லை. ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, ஃபாலோ பண்றது இல்லை. அதே மாதிரி இல்லாம ஃபாலோ பண்றது. இந்த பிசினஸ் என்னோட பிசினஸ், நீங்க தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா நீங்க தான் உங்க கம்பெனியோட சிஇஓ. அந்த மைண்ட் செட்ல வியாபாரத்தை செய்யணும், தொடர்ந்து கத்துக்கணும். அடுத்தது, சரி, எக்ஸ்ட்ரா ஸ்கில்லாம் தேவையில்லை, இது பார்ப்போம். நம்ம டைரக்டா ப்ராடக்ட்டுக்கு போயிடும். எலிக்சர் மிக்ஸ். இந்த எலிக்சர் மிக்ஸ்ல ஒரு 12 விதமான இன்கிரீடியன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிச்லயே காட்டிக்குவா. இது என்ன செய்யும், உடம்புக்கு எனர்ஜியை தரும், மனசுக்கு மென்டல் பவர் கொடுக்கும், செக்ஸுவல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ஆன்டி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், முழு நரம்புகளுக்கு வலிமையை கொடுக்கும். இது எங்க கிடைக்குதுன்னா, அமேசான் காடுகள் பகுதிகளில், மழை காடுகள் அந்த பகுதிகளில் கிடைக்கும். இதோட மரப்பட்டை தான் இதுல பயன் கொடுக்குது. அடுத்து செரோனா ரெப்பன்ஸ் அல்லது சாப்பால் மட்டும் சொல்லுவாங்க. குறிப்பா ஆண்களுக்கான ஹெல்த், ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நாளைக்கு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பிபிஹெச் அல்லது ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்தை பத்தி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் இருக்கேன், ஒரு ஐடியாவில் இருக்கேன். முடிஞ்சதுன்னா ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்தை நாளைக்கு முழுசா பார்ப்போம். ஒரு 40 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாராவது இருக்காங்க, அதற்கு மேல ஒரு 60 வயதுக்கு மேல இருக்கிற நபர்கள், ப்ராஸ்டேட் வீக்கம் இருக்கு, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு, யூரினேஷன்ல இஷ்யூ இருக்கு, இதே மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு இன்வைட் பண்ணுங்க. அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் செஷனா நாளைக்கு வேணும் எடுப்போம். இது இப்போ ஜஸ்ட் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தோன்ற விஷயம், அதனால நாளைக்கு பிளான் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. ஓகே டாக்டர். இது முடி உதிர்வை தடுக்குது, ஹார்மோன் சமநிலையை கொடுக்குது. நிறைய பேருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் பிரச்சனை. ஆண்மைத்தன்மைக்கான ஹார்மோனும் குறைவாவோ அதிகமாவோ இருக்கு, பெண்களுக்கான பெண் தன்மைக்கான ஹார்மோனும்
கம்மியா இருக்கிறது, ஜாஸ்தியா இருக்கிறது, இதுதான் பிரச்சனை. அதாவது ஆண்களுக்கு ஆண் தன்மை ஹார்மோன் கம்மியா இருக்கு, சில பெண்களுக்கு ஆண் தன்மை ஹார்மோன் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்படுறோம்ல. அதை சமநிலைப்படுத்தும் டிஹெச்டி அப்படிங்கக்கூடிய ஒரு என்சைம் தடுக்கக்கூடிய தடுப்பானாவும் இது இருக்கு. எபிமீடியம் கிராண்டிஃபோரம் இது வந்து ஒரு காம இச்சையை தூண்டக்கூடிய ஒரு மூலிகை, லிபிடோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு செக்ஸுவல் டிசைர் இல்லாததான் செக்ஸ்லெஸ் மேரேஜ் அப்படிங்கிறது நிறைய நடக்க ஆரம்பிக்குது. ஒரு ஹக் பண்றது, கிஸ் பண்றது, சேர்ந்து கட்டிட்டு படுத்துறது, இதே மாதிரி எல்லாமும் இருக்குங்க, நிஜமாவே இருக்கு. நீங்க கேட்கறதுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும், ஆனா இந்த உலகத்துல அதே மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இருக்காங்க. அடுத்தது போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், நினைவாற்றலை மேம்படுத்தும், ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், ரத்த குழாய்களை விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். டிசிஎம் அப்படின்னா ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் சொல்லுவாங்க. பாரம்பரிய சீன மருத்துவத்துல 1500 வருடங்களுக்கு மேலாக இதை பயன்படுத்தி இருக்காங்க இந்த மூலிகையை. அடுத்தது நம்முடைய ஊர்ல சொல்லுவாங்க பரங்கி அப்படின்ட்டு. இது வந்து பஹாமா தீவுகள் விளையக்கூடிய ஒரு குறுக்குழு பம்பின். இதுல இருக்கிற விதைகள்ல அபரிமிதமான சத்துக்கள் இருக்கு. இது யூரினரி பிளாடர் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஜிங்க் சோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால மசில்ஸ்க்கு, குறிப்பா ஹார்ட்டுக்கு, ரத்த அழுத்தத்துக்கு, இதே மாதிரி நிறைய விஷயத்துக்கு, இன்ஃபர்டிலிட்டிக்கு, குழந்தை இல்லாத தன்மை கம்மியாகிறதுக்கெல்லாம் இது சப்போர்ட்டிவா இருக்கு. இதுல இருக்கிற மெக்னீஷியமும் நிறைய நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதாவது நம்ம கால்சியம் உடம்புக்குள்ள போய் சேரணும், சிந்தசைஸ் பண்ணணும் அப்படின்னா மெக்னீஷியம் வேணும். இது மெக்னீஷியம் இருக்கு. கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுது, ஏன்னா இதுல ஃபைபர் கண்டென்ட்ஸ் அதிகமா இருக்கு. ப்ராஸ்டேட் ஹெல்த்தை இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அடுத்தது பங்க்சர் வைன். பங்க்சர் வைன்கிறது நம்ம நெருங்கிய நூல். டெஸ்டோஸ்டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இதை காம அரசியல்னு சொல்லுவாங்க. அத்லெட்டிக் செயல்திறன், அதாவது விளையாட்டு வீரர்களுக்கான செயல்திறன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. காம விருப்பத்தை இதுவும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. குறிப்பா கிட்னியில இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் இதை ரிமூவ் பண்ணி கொடுக்குது. ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் இது என்ன செய்யுதுன்னா தோல் இளமையா இருக்கிறதுக்கும், கொலஜன் உற்பத்தி ஆகிறதுக்கும், யூவி அல்ட்ரா வயலட் ரேசஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கும், செல் மறு உற்பத்திக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இன்னைக்கு லேட்டஸ்டா ஒரு நியூஸ் என்னன்னா, இந்த கொலோஜன் உற்பத்தி ஆகிறதுக்காக கொலஜன் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் போடுவாங்க. அதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா பல லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய். அதுக்காக இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்கேம் பண்ணி மாட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா நம்ம பக்கத்து நாட்டுல பாகிஸ்தான். அங்க பிறந்த குழந்தைகளோட தொப்புள் கொடியிலேருந்து அந்த ஸ்டெம் செல்ஸ் அதுல நிறைய இருக்கும். அபரிமிதமான ஸ்டெம் செல் எங்க இருக்கும் அப்படின்னா தொப்புள் கொடியில். அந்த ஸ்டெம் செல்ஸ் எடுத்து இயற்கையா கொலஜன் உருவாகிற ஒரு விஷயத்துக்காக அங்க கிலோ 800 ரூபான்னு வாங்கிட்டு ஒரு ஊசி அந்த செலுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் அந்த விலைக்கு விற்கிறாங்க. இந்த ஸ்டெம் செல்லுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஆனா இங்க என்ன அப்படின்னா, நீங்க அதே மாதிரி ஆரோக்கியமற்ற முறையில ரொம்ப ரிஸ்க் எடுத்து இல்லீகல், அதோட இல்லீகல் ட்ரேட். இப்ப ஊர்ல சொல்லுவாங்கல்ல, சில போதை வஸ்துக்கள், கஞ்சா மாதிரி விஷயம்லாம் விற்கிறது இல்லீகல். அதே மாதிரி அது ஆர்கன் ட்ரேட் கணக்குல வரும், அதெல்லாம் இல்லீகல். அதே மாதிரி இல்லீகல்லாம் போகாம லீகலா அழகா ஒரு பிளான்ட் ஸ்டெம் செல்ல உங்க இயற்கையான அழக வசீகரத்தை காப்பாற்றிக்க முடியும். அதுக்கு இங்க 2 விதமான ஸ்டெம் செல் இருக்கு. இன்னொன்னு கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இது வயதாகும் தன்மையை குறைக்கிறது, தோல் பிரகாசத்தை, ஒரு ஸ்கின்க்கு ஒரு ரேடியன்ஸ் க்ளோவை கொடுக்கும், எபிஜெனட்டிக் பாதுகாப்பு கொடுக்கும், செல்லோட ஆயுளை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். செல் மட்டும் இல்ல, ஒரு மனிதரோட ஆயுள் இன்க்ரீஸ் பண்றதுக்கு டெலோமியர்னு சொல்லக்கூடிய செல் இருக்கிற டிஎன்ஏவோட கேப் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு வந்து இந்த சிஸ் ஆப்பிள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல் உற்பத்தி ஆகுது. இது பாத்தீங்கன்னா ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு பழம், சுவிட்சர்லாந்துல இருந்து கிடைக்குது. இது அடுத்தது கார்டிசப் அப்படிங்கிற காளான். இது வந்து ஒரு கம்பளிப்பூச்சி மாதிரி உருவத்தில் இருக்கக்கூடிய காளான். இது எங்க கிடைக்கும்னா ஹை ஆல்டிடியூட்ல. எதுக்காக? ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு பண்பு உண்டு. எந்த இடத்துக்கு எது தேவையோ அந்த இடத்துல அது விளையும். இமயமலை போன்ற உயரமான பகுதிகள்லாம் என்ன ஆகும்னா ஆக்சிஜன் அங்க கம்மியா இருக்கும். உடம்புக்கு அந்த கொஞ்சமான ஆக்சிஜனை எடுத்துட்டு உள்ள போனாலே உடம்பு முழுசா அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக அந்த இடத்துல அந்த ஹை ஆல்டிடியூட்ல இந்த காளான் விளையுது. இப்ப இதை நாம எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஆக்சிஜன் உடம்பு முழுக்க போய் பரவி ஒவ்வொரு செல்லுக்கும், செல்லுக்குள்ள இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாவுக்கு போய் சேர்ற அளவுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால உடம்புல ரிப்பேரிங் விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். செல்லாம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஏடிபி ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், இம்யூனிட்டி அதிகரிக்கும், எண்டூரன்ஸ் சகிப்புத்தன்மை. இப்ப ஒரு மீள் உருவாக்கம்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மசில்ஸ் ஸ்ட்ரென்த்துக்காக ஒர்க் அவுட் பண்றோம், அது டேமேஜ் ஆகும், அது திருப்பியும் ரிப்பேர் ஆகும், அதுக்கெல்லாமும் இதுவாகும். எண்டூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பெட்லையும் சரி, நம்ம கட்டிலையும் சரி, ஓட்டப்பந்தய மைதானங்களையும் சரி, அந்த எண்டூரன்ஸ் இருக்கும். 2 இடத்துலையும் இருக்கு. ஹிமாலயன் வயக்ரான் இன்னொரு பேர் உண்டு, ஸ்டிவியா ரபோடியானா. இது இயற்கையான இனிப்பு. நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பை கொடுக்கறதுக்கு
இது சப்போர்ட் பண்ணுது. பூஜ்ஜிய கலோரி, ரத்த சர்க்கரை கட்டுப்பாடு, இதய அழுத்தத்துக்கு இது சப்போர்ட் பண்ணுது. பற்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கும். பாசிவ் ஃப்ளோரா அப்படிங்கிறது ஒரு பேஷன் ஃப்ளவர். இது தூக்கத்தோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஒரு டீப் ஸ்லீப்பை கொடுக்கும். காரணம் என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும், கவலைகளை குறைக்கும், ஒரு நல்ல மனநிலையை மேம்படுத்தி கொடுக்கும், ஹாப்பி ஹார்மோன்ஸை உருவாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால மன அழுத்தம் குறையும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாகும், நரம்பு மண்டலம் அமைதிப்படும். நரம்பெல்லாம் அமைதியாயிடுச்சுனாலே ஒரு ஆழ்ந்த தூக்கம் இருக்கும், ஒரு ரெஸ்ட் இருக்கும், உடம்புக்கு ஃபுல்லா ஒரு ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால ரிப்பேரிங் ஒர்க்குங்கிறது பெட்டரா இருக்கும். அடுத்து ஜபட்டிகாபா, இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னா உடம்புல ஃப்ரீ ரேடிகல்ஸ்ங்கிற ஒரு விஷயம் நிறைய இருக்கும். அது என்ன அப்படின்னா ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கும் போது அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட். அதுலேருந்து பாதுகாக்கும். ஜெரிமான சக்தியை மேம்படுத்தும், ஜீரண மண்டலத்தை மேம்படுத்தும், இதயத்தை பாதுகாக்கும், ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், உள்ளுக்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணி கொடுக்கும். இது பிரேசிலியன் சூப்பர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அக்கி கடைசியா ஒரு பழம், இது பிளிகியா அப்படிங்கக்கூடிய அக்கி பழம். இது ஆற்றல் அதிகமா கொடுக்கும், எனர்ஜியை கொடுக்கும், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், விட்டமின் பி ரிச், அது மாதிரி புரதம் அதிகமானது, அது மட்டும் இல்ல ஒமேகா 3 அதிகமா இருக்கிற பழம். இது என்ன செய்யும்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய பழம். இது எல்லாம் சேர்ந்து உடம்புல டீடாக்ஸ் பண்ணும், உடம்புல நச்சுக்களை வெளியேற்றும், ரத்தத்தோட குவாலிட்டியை, அதோட குவான்டிட்டி ரெண்டு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், ஹார்மோன்ஸ்களை சமன்படுத்தும், மனதை அமைதிப்படுத்தும், செல்களை ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேட், அதாவது ரிப்பேர் பண்ணிட்டு மீள் உருவாக்கம் பண்ணும், புதுசா செல்கள் உருவாக்குறத குவாலிட்டியா பண்ணும். இது எல்லாத்தையுமே இது பண்ணுது. அடுத்தது நாம என்ன பார்க்க போறோம், இந்த பிசினஸ் பிளான். சரிங்க, ப்ராடக்ட் சொல்லிட்டீங்க. ஏன் பிசினஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு, இந்த ப்ராடக்டை பத்தி தெரிஞ்சிச்சு, இந்த ப்ராடக்டை நான் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட், என்ன வருமானம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளா மார்க்கெட்ல இருக்கிற நிறுவனம். இவ்வளவு லாங்கா ஒரு பைனரி பிளான் ரன் ஆகுது அப்படின்னா கஷ்டம்தான். கிட்டத்தட்ட 15 வருடங்களா இது இருக்கு. ஆரம்பத்துல இதோட சீலிங் லிமிட் அப்படிங்கிற சில விஷயங்கள்னால இது எல்லா பரவலா போய் சேராம இருந்தது. கடந்த 2 வருடங்களா இந்த பிளானை கொஞ்சம் மாடிஃபை பண்ண உடனே அப்படி ரன்வேல போய் இப்போ டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சு, ஃபிளைட் எடுக்கிற மாதிரி ரன்வேல போய் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சு. முழுக்க முழுக்க ப்ராடக்ட் பேஸ்ட் நிறுவனம், ஒரே ஒரு ப்ராடக்ட் தான், எலிக்சர் மிக்ஸ்னு ஒரே ஒரு ப்ராடக்ட். இந்த 12 விதமான பொருட்களோட இன்கிரீடியன்ஸ் இருந்தாலும் இது ஒரே ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் தான் இந்த மார்க்கெட்டிங். இதுல ஹெர்பல்ஸும் இருக்கு, ஸ்டெம் செல்ஸும் இருக்கு. இது ரெண்டும் கலந்துருக்கிறதுனால ஒரு பவர்ஃபுல் ஃபார்முலா. அதனால என்ன அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு இது ஒரு சொல்யூஷனா இருக்கு. இதுக்கான வாக்குமூலங்கள் நாம நிறைய ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட், மேக் இன் இந்தியா ப்ராடக்ட். இதோட ரா மெட்டீரியல்லாம் வேறு வேறு நாடுகளில் வந்தாலும் முழுக்க முழுக்க இந்தியாலேயே தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்ல, இது FSSAI சர்டிபிகேஷனோட, அதாவது உணவு பாதுகாப்புத்துறை சர்டிபிகேஷனோட இருக்கு. இதோட வியாபாரம் எப்படி நடக்குதுன்னா ஜிஎஸ்டி பே பண்ணி, அதாவது இந்திய ரூபாயில தான் இதோட வர்த்தகம் நடக்குது, லீகலா நடக்குது. இதுக்குண்டான வருமானம் உங்களுக்கு ஏதாவது வரும்போது அதுவும் டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்பட்டு வரும். இந்த வியாபாரத்துல மார்க்கெட்ல இல்லாத அளவுக்கு ஒரு அதிகபட்சமான லாபம் இருக்கு, ரீட்டைல் ப்ராஃபிட்ங்கிறது. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பைனரி பிளான் சொல்லுவாங்க, 2 மேட்ரிக்ஸ் பிளான் சொல்லுவாங்க. அதாவது இடது பக்கமும் வலது பக்கமும் இந்த பிசினஸ் வளர்ந்துட்டு இருக்கும். அவ்வளவு ரொம்ப சிம்பிள் பைனரி. இந்த 2 பக்கம் 2:1, அதே மாதிரி கஷ்டமான பைனரிலாம் கிடையாது, சிம்பிள் பைனரி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சீலிங் லிமிட் கிடையாது. இன்னைக்கு நிறைய கம்பெனில உழைப்பு போடுவாங்க, ஆரம்பத்துல நிறைய உழைப்பு போடுவாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பலனே என்னன்னா ஆரம்பத்துல நிறைய உழைப்பு பண்ணணும், போக போக உழைப்பு ரொம்ப கம்மியா பண்ணணும், வருவாய் ஜாஸ்தியாகும். இங்கேயும் என்ன அப்படின்னா ஆரம்பத்துல நிறைய உழைப்பு பண்ணணும், பணம் நிறைய வரும்போது இல்லப்பா உனக்கு இவ்வளவுதான் லிமிட். இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம வேலைக்கு போற இடத்துல இது மாதிரி ஒரு சீலிங் லிமிட் வச்சுட்டாங்க. ஐயா உனக்கு 25,000 சீலிங் லிமிட், உனக்கு 30,000 சீலிங் லிமிட்னு வச்சுதான் சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா. நாம பல கோடி ரூபாய் உங்களுக்கு வருமானம் சம்பாதிச்சு கொடுத்தாலும் நமக்கு கொடுக்குற சீலிங் லிமிட் ஒன்று வச்சு அதுல தானே கொடுக்குறாங்க. ஆனா இங்க என்னன்னா சீலிங் லிமிட் கிடையாது, அன்லிமிட்டெட் இன்கம் பொட்டன்ஷியல் இருக்கு. ஒரு பக்கம் பிசினஸ் பவர்ல போனாலும் கேரி ஃபார்வர்ட் ஆகும், இந்த பக்கம் நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ஜாஸ்தி ஆயிடுச்சு, அப்ப அந்த இடம் பவரா கேரி ஃபார்வர்ட் ஆகும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இன்ஸ்டன்ட் பேமெண்ட், இதுல வருமானம் அப்படிங்கிறது உடனடியாக உங்க கணக்குல வர வைக்கப்படும். அன்லிமிட்டெட் இன்கம் ஃப்ரம் ஆல் லெவல்ஸ், எல்லா லெவல்ல இருந்துமே உங்களுக்கு இருக்கும். குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் இல்லை அப்படின்னு இல்லாம எல்லா லெவல்ல இருந்துமே வரும்.
இதுல ஆரம்ப கட்டத்துக்கு உள்ள வரதுக்கு வெறும் 5000 ரூபாய் மட்டுமே. 5000 ரூபாய்க்கு நீங்க வரும்போது இந்த ப்ராடக்டை வாங்கலாம், வாங்கி யூஸ் பண்ணலாம், வாங்கி விற்கலாம், அல்லது இந்த வியாபார வாய்ப்பையும் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். பிரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். இங்க 3 விதமான வருமானம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வருமானம் என்ன அப்படின்னா ரீட்டைல் ப்ராஃபிட். ஒரு பொருளை வாங்கி விற்கும் போது வரக்கூடிய அந்த டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வருமானம். ரெண்டாவது ரெஃபரல் பண்றது மூலமா வரக்கூடிய வருமானம். மூன்றாவது டீம் ஒன்று உருவாக்கும் போது, ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணும்போது அதன் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம். 3 விதமான வருமானம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட் என்ன பார்ப்போம். இந்த பொருளை 5000 ரூபாய்க்கு நீங்க வாங்க முடியும், 6300 ரூபாய்க்கு விற்க முடியும். ஃபர்ஸ்ட் வரும்போது இதோட எம்ஆர்பி 6300 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிக்கிட்டும் வர மாதிரி இருக்கும். இப்ப 6300 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க, என்ன செய்யலாம், இந்த கம்பெனியில நீங்க ஜாயின் பண்ண முடியும். 5000 ரூபாய்க்கான கம்பெனிக்கு 5000 ரூபாய் போகும். அதுக்கு ஒரு பின் வரும். பின் வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடி கிடைக்கும். ஐடி வந்த உடனே நீங்க இந்த பிசினஸை பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடும். இப்போ உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு 6300 ரூபாய் ஒருத்தலான ப்ராடக்ட் வந்துருச்சு. இதை தவிர நீங்க யாருக்காவது ரெஃபர் பண்றீங்க. உதாரணத்துக்கு எனக்கு நீங்க ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, 6300 ரூபாய் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும், 5000 ரூபாயில 1300 ரூபாய் லாபம். பிளஸ் நிறுவனம் என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் டிஃபரன்ஷியல் ரெஃபரல் போனஸ்ன்னு ஒன்று கொடுக்குது. எதுக்காக, நீங்க யோகி சாருக்கு கொடுக்கல, உங்க பிரதருக்கு கொடுக்குறீங்க. பிரதருக்கு கொடுக்கும்போது என்ன செய்வீங்க, லாபம் வச்சுக்கா கொடுக்க முடியும். சொந்த தம்பிக்கு கொடுக்குறப்பா 5000 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தா கூட கம்பெனில இருந்து சொல்றாங்க ஒரு 500 ரூபாய் நீங்க தனியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலெட்ல கொடுத்துட்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. இதுதான் எலிக்சர் மிக்ஸ்ல இந்த வியாபாரத்தை எல்லாரும் ஈடுபடுறதுக்கான ஒரு பெட்ரோலா இருக்கு, தூண்டுகோலா இருக்கு. என்ன அப்படின்னா 6300 ரூபாய்க்கு நீங்க ஒருத்தருக்கு ஒரு பொருளை விற்கும் போது உங்களுக்கு அதே 6300 ரூபாய் மதிப்பிலான ஒரு பொருள் காம்ப்ளிமெண்டா கிடைக்கும். 1:1 ஆஃபர். இப்ப இதோட காஸ்ட் எவ்வளவு ஆகுதுங்க, 5000 ரூபாய். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, 6300 ரூபாய். 2 ப்ராடக்ட் விற்கும்போது எவ்வளவு, 6300 12600 ரூபாய்க்கு விற்கிறீங்க. பிளஸ் ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வருது. அப்ப 13100 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது கையில. எவ்வளவு கம்பெனிக்கு போச்சு, 5000 ரூபாய். அப்ப 5000 ரூபாய் உங்களோட முதலீடு. இல்ல வாங்குறீங்க, ஒரு கஸ்டமருக்கு 5000 ரூபாய் வாங்குறீங்க, அதுல 13100 ரூபாய் உங்களுக்கு லாபம், 8500 ரூபாய் லாபம். இதோட பர்சன்டேஜ் கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட 180%. 100 ரூபாய்க்கு வாங்கி 280 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு சமம். நீங்க மார்க்கெட்ல அதே மாதிரி ஏதாவது பொருள் விற்கிறாங்களா, வியாபாரம் நடக்குதா அப்படின்னா ஹைலி காம்படிட்டிவ். எது இருந்தாலும் அங்க கம்மியா இருக்கு, இங்க கம்மியா இருக்கு, அங்க சூப்பர் மார்க்கெட்ல கம்மியா இருக்கு, அமேசான்ல கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலையை குறைச்சு விற்க வேண்டிய சூழ்நிலை தான் எல்லாருமே இருக்காங்களே தவிர இதே மாதிரி ஒரு ஹை ப்ராஃபிட்ல என்ன கடை கிடையாது, கரண்ட் பில்லு கிடையாது, போக்குவரத்து செலவு கிடையாது, கொண்டு போய் டெலிவரி சார்ஜஸ் கிடையாது, கம்பெனிலையும் டைரக்டா கொரியர் அனுப்பிச்சு உங்களுக்கு அந்த சார்ஜும் கிடையாது. அப்ப என்னங்க 180% லாபம். சரிங்க, முன்னாடி சொன்ன மாதிரி உங்க மாமா மச்சான் தம்பி அண்ணன் தம்பிக்கு தான் கொடுக்குறீங்க, 5000 கொடுக்குறீங்கன்னா கூட 122% லாபம். 4500 ரூபாய் உங்களுக்கு காஸ்ட் பிரைஸ் ஆகும், 10000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஒரு எக்ஸலண்டான ப்ராஃபிட் இருக்கு. மூன்றாவது இன்கம், டீம் இன்கம். இதுதான் இதோட பெரிய ஹீரோ, மிகப்பெரிய ஹீரோ. ப்ராடக்ட் ஒரு ஹீரோ அப்படின்னா இன்னொரு ஹீரோ என்னன்னா இதோட மார்க்கெட்டிங் பிளான், இந்த பேர் மேட்சிங் இன்கம். பேர் மேட்சிங் இன்கம் என்னங்க, நீங்க 2 பேர் ரெஃபர் பண்றீங்க, இடது பக்கம் வலது பக்கம் 2 பேர் வந்து உட்காடுறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பேர் மேட்சிங் கணக்காகும். லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்றுனா ஒரு பேர் மேட்சிங். ஒரு பேர் மேட்சிங் எவ்வளோங்க, 500 ரூபாய். 5000 ரூபாய்க்கு 10% 500 ரூபாய். அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற 2 பேரும் இப்ப என்ன செய்யறாங்க, நீங்க செஞ்சதை டூப்ளிகேட் பண்ண போறாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க, 2 பேருக்கு 2 பாக்ஸ் கொடுத்தீங்க, 6300 6300 12600 ரூபாய் கொடுத்துட்டீங்க. பிளஸ் இன்னொரு 12600 ரூபாய் உள்ள ப்ராடக்ட் வந்துச்சு. அதுல ஒரு 1300 1300 ஒரு 2600 ரூபாய் ப்ராஃபிட், 500 ரூபாய் ப்ராஃபிட், ஒரு பேர் மேட்சிங் 500 ரூபாய், கிட்டத்தட்ட 17000 ரூபாய் இன்கம் வந்திருக்கு. நீங்க காஸ்ட் பேஸ்க்கே கொடுத்தா கூட ஒரு 11500 ரூபாய். 2 5000 ரூபாய் பாக்ஸ், 2 500 ரூபாய் ரெஃபரல், ஒரு 500 ரூபாய் பேர் மேட்சிங். அப்போ 11500 ரூபாய் மினிமம், 11500 ரூபாய் அதிகபட்சமா ஒரு 17500 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை தான் நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க. நீங்க சொல்லிக் கொடுத்த 2 பேருக்கும் அப்பா அவங்க 2 பேரும் சேர்த்ததுனால எனக்கு ஒரு 17000 ரூபாய் இன்கம், நீங்களும் இதை டூப்ளிகேட் பண்ணுங்க, நான் இப்படிதான் பண்ணேன். இந்த விஷயத்த நீங்க சொல்லி கொடுக்கறது மூலமா என்ன கிடைக்கும்னா உங்க டீம் பெருசா வளரும். 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 32 டீம் டூப்ளிகேஷன் ஆகும். அதனால வருமானம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன பெனிஃபிட் அதை சொல்லுங்க முன்னாடி அப்படின்னு நீங்க சொல்றது காலையில் என்ன பெனிஃபிட்னா
ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க 2 பேர் ரெஃபர் பண்ணீங்க இல்லையா, அது மூலமா உங்களுக்கு ஒரு பேர் மேட்சிங் இன்கம் கிடைச்சது 500 ரூபாய். அந்த 2 பேரும் சேர்ந்து 2வது லெவல்ல 2 பேர் கொண்டு வந்தாங்க. எத்தனை பேர்? 4 பேர். இங்க எத்தனை பேர் இருக்காங்க? லெஃப்ட்ல 2 பேர், ரைட்ல 2 பேர் இருக்காங்க 2வது லெவல்ல. அப்ப 4 பேருக்கு எவ்வளவு? 2 பேர் மேட்சிங். 2 × 500 1000. இப்ப 3வது லெவல்ல பாருங்க, இடது பக்கம் 4 பேர், வலது பக்கம் 4 பேர், 8 பேர் இருக்காங்க. 8 பேர் அப்படின்னா 4 பேர் மேட்சிங். 4 பேர் மேட்சிங்க்கு 4 × 500 2000 ரூபாய். அடுத்த லெவல்ல 16 பேர் இருக்காங்க. லெஃப்ட் சைட்ல 8 பேர், ரைட் சைட்ல 8 பேர். அப்ப 8 பேர் மேட்சிங். 8 × 500 4000 ரூபாய். இதே மாதிரி அடுத்த லெவல்ல 16 பேர் மேட்சிங்க்கு 8000 ரூபாய். அதுக்கு அடுத்த லெவல்ல 32 பேர் மேட்சிங்க்கு 16000 ரூபாய். 7வது லெவல்ல 64 பேர் வந்துருவாங்க. அதுக்கு 64 பேர் மேட்சிங் வந்துருவாங்க. 128 பேர் வந்துருவாங்க. அதுக்கு 64 × 500 32,000 ரூபாய். அப்ப இது எல்லாமே கிடைக்கும். 500 ரூபாயும் கிடைச்சிருக்கும், 1000 கிடைச்சிருக்கும், 2000 கிடைச்சிருக்கும், 4000 கிடைச்சிருக்கும். இது எல்லாம் வரிசையா கிடைக்க ஒரு 18 லெவல்ல என்ன இன்கம் வருதுன்னு ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு பார்ப்போம். இதெல்லாம் சேர்த்து 13,10,71,500 ரூபாய். இது எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு முறை தான் வாங்கியிருக்காங்க, 2வது முறை வாங்கல. அப்படி இருக்கும்போதே 18 லெவல்ல 13 கோடி ரூபாய் வந்திருக்கு. இப்ப இவங்களும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, 2 நபர்களும் ஒரு முறை தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. 4-5 பேரை ரெஃபர் பண்ணுவாங்க, 10 பேர் ரெஃபர் பண்ணலாம், 50 பேர் ரெஃபர் பண்ணுவாங்க, 100 பேர் ரெஃபர் பண்றவங்கலாம் இருக்கும். அப்ப இதே மாதிரி டீம் இன்னும் வேகமா பெருசாச்சுன்னா அதுல இருந்து வர வருமானம் அப்படிங்கிறது இன்னும் பெருசா இருக்கும். அப்ப இது சிம்பிள். சரிங்க, இதுல எல்லாமே எனக்கு வந்துருமானா கண்டிப்பா எல்லாமே வந்துடும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. பெருசா வியாபாரம் வளரணும் அப்படின்னா அதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இப்ப வண்டியை ஓட்டி நீங்க ஒரு ஹை ஸ்பீட்ல போறீங்க, ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க. எல்லாருமே என்ன செய்வாங்க? அதே மாதிரி 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவாங்க. கண்டிஷன் இல்லைன்னா என்ன ஆகும்? நீங்க இடது பக்கமா போவீங்க, எதுக்கு இருக்கவங்க வலது பக்கமா வந்தா என்ன? 200 கிலோமீட்டர் மோதினா என்ன? 400 கிலோமீட்டர் வேகத்துல டேஷ் ஆகும். அப்போ ஒரு கண்டிஷன் இருக்கணும், ரூல்ஸ் இருக்கணும். அப்பதான் ஒரு அழகான வளர்ச்சி இருக்கும். இங்க என்னன்னா 10,000 ரூபாய் நீங்க கேஷ் வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டாப் அப் பண்ணுங்க. முதல் 10,000 ரூபாய் இருந்ததுக்கு அப்புறம் டாப் அப் பண்ணலாம். இதுல 2 விதமான டாப் அப் பண்ணலாம், அப்கிரேட் பண்ணலாம். 5,000 ரூபாய்க்கு ஒரு அப்கிரேட் இருக்கு. அதுல என்ன கிடைக்கும்? 2 பாக்ஸ் 10,000 ரூபாய் மதிப்பிலான 2 பாக்ஸ் கிடைக்கும். இப்ப என்னங்க, 5,000 ரூபாய் கொடுப்பீங்க, ஒரு 5,000 ரூபாய் லாபமா கிடைச்சிருக்கு. 2 ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. 10,000க்கான ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. நீங்க வித்துட்டீங்க அப்படின்னா லாபம். இந்த 5,000 ரூபாய்க்கு வாங்கி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கூட இன்னொரு ப்ராடக்ட் விற்பீங்க, 5,000 ரூபாய் லாபம் இருக்கு. எப்படி இருந்தாலும் 10,000 ரூபாய், 5,000 ரூபாய்க்கு 10,000 ப்ராடக்ட் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, 10,000 ரூபாய் வித்ட்ரா லிமிட் வந்துச்சு. இன்னொரு அப்டேட் இருக்கு, இதுதான் ஸ்பெஷல். இதை பத்தி தான் இப்ப அடுத்ததா பார்க்க போறோம். 21,000 ரூபாய்க்கு ஒரு அப்டேட். இந்த 21,000 ரூபாய்க்கு 45,000 ரூபாய் மதிப்பிலான 9 பாக்ஸ் கிடைச்சிடும். அப்ப இது நஷ்டமா அப்படின்னா இதுலயும் லாபம் இருக்கு. உங்களுக்கு ரீட்டைல் பண்ணும்போது மிகப்பெரிய லாபம் இருக்கு. அடுத்தது என்னங்க, உங்களோட வித்ட்ராயல் லிமிட் அப்படிங்கிறது 2 லட்சம் ரூபாயா உயரும். அடுத்தது என்ன, இதோட பைனரி பிளான் என்னன்னு பார்ப்போம். இப்ப நீங்க இன்கம் அதிகமாகுது, டாப் அப் பண்றீங்க, உங்களோட 10,000 ரூபாய் வித்ட்ராயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட லிமிட்டை 2 லட்சமா இன்க்ரீஸ் பண்றீங்க. கொஞ்சமா உங்களுக்கு வருமானம் பெருக ஆரம்பிக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க திருப்பி நீங்க டாப் அப் பண்றீங்க. இதே விஷயம் உங்க டீம்லயே நடக்கும். இப்போ உங்க டீம்ல நீங்க சேர்த்த 2 நபரும் ஃபர்ஸ்ட் டைம் டாப் அப் பண்றாங்க. இப்ப டாப் அப் பண்ணும்போது என்னன்னா, அதுக்கு ரெஃபரல் இன்கம் கிடையாது, பேர் மேட்சிங் இன்கம் மட்டும்தான். 5,000 ரூபாய் டாப் அப் பண்ணா 500 ரூபாய், 21,000 ரூபாய் டாப் அப் பண்ணா 1000 ரூபாய் ஒரு பேர் மேட்சிங். இப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க 2 பேரும் பேர் மேட்சிங் ஆயிடுச்சு, 1000 ரூபாய் உங்களுக்கு வந்துடும். 2வது லெவல்ல இருக்கிற 4 பேரும் டாப் அப் பண்றாங்க, 2 பேர் மேட்சிங், 2 × 1000 2000. முன்னாடி சொன்ன மாதிரியே அதே மாதிரி இப்ப 18 லெவலும் எல்லாருமே டாப் அப் பண்றாங்கன்னா உங்களோட டோட்டல் இன்கம் எவ்வளவு இருக்குன்னா, இதுல ஒரு தனியா ஒரு 26 கோடி ரூபாய், 26,21,42,500 ரூபாய் வரும். இது ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய். இப்ப என்னோட பட்ஜெட் வந்து 40 கோடி ரூபாய் எல்லாம் இல்லைங்க. எனக்கு அதை விட ஜாஸ்தியா சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இதுல ஒரு ட்ரிப்பு தான் பர்ச்சேஸ் பண்றாங்க, ஒரு ட்ரிப்பு தான் டாப் அப் பண்றாங்க, 2 பேரை மட்டும்தான் ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்படி நடக்குமான்னு கண்டிப்பா அப்படி நடக்காது. அதை விட ஜாஸ்தியா ரெஃபர் பண்ணுவாங்க. சரி, இதுல எல்லாருமே ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல எல்லாருமே ரெஃபர் பண்றதுக்கான வாய்ப்பும் கம்மியா இருக்கும். அப்ப 2 விதமான வாய்ப்பு இருக்கு. அந்த 40 கோடி ரூபாய் அப்படிங்கிறது அதை விட பல மடங்கு அதிகமாகவும் இருக்கலாம். நாம ஒரு ரேர் சினாரியா ஒண்ணு பார்ப்போமே. அதுல ஒரு 10% ஒரு 4 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க.
அது வந்து லைஃப் டைம் ஒருத்தர் மாசம் 1,00,000 ரூபாய் சம்பளம், 35 வருஷத்துக்கு மாசம் 1,00,000 ரூபாய், வருஷம் 12 லட்ச ரூபாய். அப்ப 35 வருஷத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட் இதுல 10%. அப்ப 35 வருஷம் ஒரு நபர் சம்பாதிக்கிறதுக்கு அடுத்த சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்டை அடுத்த 18 மாசம் நீங்க பிளான் பண்ணி தூக்கத்துக்கான வாய்ப்பு இருக்கு மினிமமா. சரி, இதுல கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு ஐடி, பேன் கார்டு வேணும், மொபைல் நம்பர் வேணும், இமெயில் ஐடி வேணும். அதை தவிர நாமினி டீட்டெயில்ஸ் வேணும். இந்த பிசினஸ உங்களுக்கு அப்புறம் யாருக்கு நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கான உங்க மகனோ மனைவியோ இல்ல அம்மா அப்பா யாராவது ஒருத்தரோட நாமினி அப்படிங்கறத நீங்க முன்னாடியே முடிவு எடுக்கணும். அடுத்தது பேர் மேட்சிங் இன்கம் 21,000 ரூபாய்க்கு நீங்க டாப் அப் பண்ணாம உங்க டீம்ல யாராவது டாப் அப் பண்ணியிருந்தா அந்த பெனிஃபிட் கிடைக்காது. அப்ப அந்த இடத்துல மட்டும் அந்த ஃப்ரெஷ் அவுட் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இங்க ஃப்ரெஷ் அவுட்ங்கிறது இல்லை. ஒரு பக்கம் 21,000 ரூபாய் ஐடி, இன்னொரு பக்கம் 2 5,000 ரூபாய் ஐடியா இருந்ததுனாலும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். 1,000 ரூபாய் பேர் மேட்சிங் வரும். இதுல எல்லாமே இன்ஸ்டன்ட் பே அவுட். ரெஃபர் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வந்துடும். ஹைராக்கி படி அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு பேர் மேட்சிங் இன்கமும் வந்துடும். இதோட வித்யா ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க வித்யா கொடுக்கலாம். சனிக்கிழமை வரும். அதுக்கு மினிமம் அப்படிங்கிறது 1,000 ரூபாய். ஆனா இங்க ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வராரு, ஒரு ஐடி போடுறாங்க, ஒரு 500 ரூபாய் கிடைக்குது. அத உடனே அவங்க கைக்கு கிடைச்சதுன்னா ஒரு சந்தோஷமா இருக்குமா? வெயிட் பண்ணாம எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம். நீங்க உங்களோட வர பண இன்கம் EM 33399 அப்படிங்கிறதுக்கு இப்ப பாஸ்வேர்டு ஒன்று போட்டிங்க தெரியுமா? இந்த ஜூம் மீட்டிங்க்கு 33399, ஓகேவா? அதுக்கு முன்னாடி EM அப்படின்னு போட்டுட்டு அந்த நம்பருக்கு உங்க பாயிண்ட்ஸ் அனுப்பிச்சிங்கன்னா, ஒர்க்கிங் டேஸ்ல மார்னிங் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ள நீங்க அனுப்பிச்சிங்கன்னா உடனடியா உங்க ஜிபேக்கோ போன்பேக்கோ வந்துடும். இதை முதல் 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்க இதே மாதிரி உடனடியாக அவங்க பணத்தை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரைடேஸ்ல வித்யாவில் கொடுக்கலாம், சனிக்கிழமையில வரும். இதுல உங்களோட வருமானம் வரும்போது 10% அட்மின் சார்ஜஸா பிடித்தம் செய்யப்படும். 20,000 ரூபாய்க்கு மேல 2% TDS பிடித்தம் செய்யப்பட்டு உங்க வங்கி கணக்குக்கு வரும். இதுல ஃப்ரெஷ் அவுட் கிடையாது, சீலிங் லிமிட் கிடையாது, அன்லிமிட்டட் இன்கம் பொட்டன்ஷியல். பிசினஸ் எங்க எவ்வளவு நடந்திருந்தாலும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். இப்ப என்ன செய்யலாம்? நமக்கு ஆப்ஷன் என்ன? ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா அப்படின்னா, லிவரேஜ் யூஸ் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்றது தான் நம்மளுடைய ஆப்ஷனா இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.